தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் துபாயிலிருந்து சென்னை வந்த விமானத்தில் வந்த 14 பேருக்கு கொரோனா அறிகுறி இருப்பதன் காரணமாக தற்போது அந்த 16 பேரும் தனிமைப்படுத்தப்பட்டு இந்த பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய பொது சுகாதார நிறுவனத்தில் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் 5 பேர் பெண்கள், 9 பேர் ஆண்களும். இவர்களில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் 9 பேர் ஆவார்கள். ஆந்திர மாநிலத்திலிருந்து 3 பேரும், புதுச்சேரியிலிருந்து 2 பேரும் இருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் சென்னை புறநகர் பகுதியை சேர்ந்த 7 பேர் இந்த 14 பேரில் அடங்குவர். அவர்களுக்கும் இங்கே தொடர்ந்து இந்த கொரோனா அறிகுறி இருப்பதன் காரணமாக இந்த பொது சுகாதார நிறுவனத்தில் தற்போது அவர்களுக்கு 24 மணி நேரமும் பார்வையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இவர்கள் இங்கு கொரோனா அந்த அறிகுறி இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு அந்த சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த 14 பேரோட உறவினர்களுக்கு ஏதேனும் மருத்துவ பரிசோதனை செய்யப்படுகிறதா? அதாவது இந்த துபாய் வழியாக டென்மார்க், ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து போன்ற பகுதியிலிருந்து சுற்றுலா சென்றவர்கள் மற்றும் பணிக்காக சென்றவர்கள் இன்று காலை அந்த எமிரேட்ஸ் விமானத்தில் சென்னை வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மட்டுமே இந்த அறிகுறியானது காணப்பட்டிருக்கிறது. 14 பேருக்கு. அவர்களை மட்டுமே தற்போது இந்த பூந்தமல்லி பொது சுகாதார நிறுவனத்தில் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு அந்த சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அவர்களுக்கு அறிகுறி முற்றிலுமாக குணமடைந்த மட்டுமே அவர்கள் இங்கிருந்து வெளியேற்றப்படுவார்கள். இல்லை என்றால் தொடர்ந்து அவர்களுக்கு 24 மணி நேரமும் தீவிர மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்படுவார்கள். பரத், தற்போது அந்த 14 பேரும் பூவிருந்தவல்லியில் உள்ள அரசு பொது சுகாதார நிலையத்தில் பரிசோதனைக்காக வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அங்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் பரிசோதனை செய்யப்படுகிறதா? அதாவது இந்த பொது சுகாதார நிறுவனம் என்பது இங்க பூந்தமல்லி மற்றும் இது சுற்றுவட்டார இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு மருந்து மற்றும் இந்த செவிலியர்கள், மருத்துவர்கள் அனுப்பி வைக்கும் இடமாக உள்ளது. ஏனென்றால் இது மருத்துவமனை கிடையாது. இருந்த போதிலும் இங்கு தனிமையாக அவர்களை வைக்க வேண்டும் என்பதன் காரணமாக அவர்கள் 14 பேருக்கு மட்டும் பிரத்யேகமாக இங்கு அவர்கள் 24 மணி நேர கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நன்றி பரத். வெளிநாடுகளில் இருந்து வந்த 14 பேருக்கு கொரோனா அறிகுறி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் அனைவரும் பூவிருந்தவல்லி அரசு பொது சுகாதார நிலையத்தில் தனிமைப்படுத்தப்பட்டு 24 மணி நேர கண்காணிப்பில் தற்போது வைக்கப்பட்டிருக்கின்றனர். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் இடைவேளைக்கு பின்னர்.